பிரியாணிக்கு தமிழில் ஊன்சோறு என்று பெயர். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரியாணி என்பது பண்டைய காலங்களில் போருக்கு செல்லும் போது போர்க்கள உணவாக இருந்தது. ஏனென்றால் போரில் ஈடுபடுபவர்களுக்கு அதிக அளவு சத்து மிகுந்த உணவு தேவைப்பட்டது. அதே சமயத்தில் விதவிதமாக உணவு சமைத்து உண்பதற்கு பல பல பாத்திரங்களை எடுத்து சுமந்து செல்ல முடியாத நிலையில், ஏனால் போர் தளவாட பொருட்களை கொண்டு செல்வதற்கே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரே சட்டியில் இறைச்சி, அரிசி, தயிர், நெய், காய்கறிகள், மசாலா வகைகள், வாசனை பொருட்கள், பயறு வகைகள், பருப்பு வகைகள், தானியங்கள், அனைத்து சத்து பொருட்களும் சேர்ந்து உடனடியாக சமைக்கக்கூடிய அதே சமயத்தில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் பிரியாணி இருந்தது. அந்த காலத்தில் அந்த அளவு ஊட்டச்சத்து மிகுந்த உணவை உண்டார்கள், உழைத்தார்கள், உடல் வலுவடைந்தது. காலப்போக்கில் விழாக்கால உணவாக நாமும் உண்டு நம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் சமைத்து உண்ண கொடுத்து மகிழ்ந்தோம். ஆனால் இப்போது அந்த அளவு உடல் உழைப்பு இல்லாத இளைஞர்கள் மத்தியில் காசை மட்டுமே நோக்கமாக எண்ணி பல கடைகளில் ஆரோக்கியமில்லாத, சுத்தமில்லாத, இன்னும் சொல்லப்போனால் மந்தி, பிரியாணி, கப்ஷா, புலாவ், 5 கரிசோறு, ஷவர்மா, இறைச்சி 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 என்று இறைச்சி மீது ஒரு போதையாக மாறிய சமுதாயமாக நம்மை மாற்றிவிட்டார்கள். அதன் விளைவு சோத்துக்கு செத்த பயல்களாக மாறிவிட்டோம். சிந்தனை முழுவதும் தின்பதை பற்றியே இருந்து நோயாளிகளாக மாறி மரணிக்கின்றோம். அதிகம் இறைச்சி உணவாக எடுத்துக்கொள்வது மதுபானம் அருந்துவதை விட ஆபத்தாகும். இன்னும் இறைச்சி மீதான போதை என்பது மது போதைக்கு சமமானது என்றும் சொல்கிறார்கள். ஆகவே தின்று கெட்ட சமுதாயமாக நாம் ஆகிவிடாமல் வெற்றி கொண்ட சமுதாயமாக, வெற்றியாளர்களாக மாறுவோம். வீடுகளில் சமைத்து உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். வீண் விரயத்தை தவிர்ப்போம்.